வணக்கம். சாண்டில்யனின் மண் மலர். அத்தியாயம் 5. மூன்றாவது ஒருவன். மண்டியிட்ட நிலையில் ரவிச்சந்த் ராணா பிரதாப் சிம்மனின் காதில் முணுமுணுத்தான். ராணா, அக்பரின் காம வெறிக்கு இலக்காகாமல் கத்தியை காட்டி தப்பினாளே அந்த வீரப்பெண் யார் தெரியுமா? சொல். ராணாவின் குரல் கடுமையாக இருந்தது. அவள்தான் பிருத்திவிராஜின் மனைவி என்றான் ரவிச்சந்த் மீண்டும். அதைத்தான் ஏற்கனவே சொல்லிவிட்டாயே, புதிதாக ஏதாவது இருந்தால் சொல். ராணா அவசரப்பட்டார். அவள் தங்கள் குடும்பத்தவள், மேவார் அரச குடும்பத்தை சேர்ந்தவள். இதை பிருத்திவிராஜ் தங்களுக்கு சொல்லச் சொன்னார் என்றான் ரவிச்சந்த் நிதானமாக. சொல்லிவிட்டு மண்டியிட்ட நிலையிலிருந்து எழுந்து நிற்கவும் செய்தான். ராணா பிரதாப்பின் முகம் எரிமலையாக இருந்தது. அந்த எரிமலையின் ஜுவாலியில் ஒரு பெருமிதமும் கலந்திருந்ததை கவனித்த சம்பக் ராணாவை ஏறிட்டு நோக்க, ஏன், அந்த ரகசியத்தை நான் அறியக்கூடாதா என்று வினவினாள். ராணா இதற்கு உடனடியாக பதில் சொல்லாமல் தீர்க்க சிந்தனையில் இறங்கினார். கடைசியாக அவர் பேசியபோது அவர் உள்ளத்தில் உவகை மண்டி கிடந்ததை அவர் முகம் நிரூபித்தது. சம்பக், ராஜபுதனம் சித்துரை எழுந்துவிட்டது. இப்பொழுது உதயபூரிலும் பாதி போய்விட்டது. ஆனால் மேவார் பெண்களாகவே இருக்கிறார்கள். உன்னைப்போல் ஒருத்தி டில்லியிலும் இருக்கிறாள் என்ற ராணா, என் யூகம் சரியானால் அவள் காணாமல் போன உன் சகோதரியாகத்தான் இருக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட ரவிச்சந்த் பிரமித்தான். ராணா, அது எப்படி இருக்க முடியும்? பிருத்திவிராஜின் மனைவியாருக்கு இப்பொழுது 30 வயதுக்கு மேல் இருக்குமே என்றவன் சற்று நிதானித்து சம்பக்கை நோக்கினான். அவர்கள் முகஜாடை இவருக்கும் இருக்கிறது. ஆனால் என்று குழம்பினான். அதை பற்றி பிறகு பேசுவோம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ராணா பிரதாப், சம்பக், நீ இவனை அழைத்து கொண்டு உதயபூருக்கு போ. அங்கு பகவான்தாஸிடம் இவனை ஒப்படைத்து வா. நம்மவன் என்று சொல்லிவை பகவான்தாஸிடம் என்று உத்தரவிட்டு சைதக் என்று அழைக்க அந்த பெரிய புரவி அவரை நோக்கி வந்தது. சரித்திர பிரசித்தி பெற்ற அந்த புரவியை கண்ட ரவிச்சந்த் பிரமித்தான். அது பார்த்த பார்வையிலிருந்து மனிதர்களுக்குள்ள அறிவை விட அதன் அறிவு அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டான் மார்வார் வீரன். ராணாவுக்கு பெரும் துணையான சைத்தக்கை பற்றி டில்லியிலும் ஆக்ராவிலும் கூட கதை கதையாக பலர் பேச கேட்டிருந்த ரவிச்சந்த் அந்த கதைகள் பொய் அல்ல என்றே தீர்மானித்தான். சைத்தக் மீது ஏறிக்கொண்ட ராணா சம்பக்கிடமிருந்த தனது வாளையும் பெரிய ஈட்டியையும் வலது கையில் வாங்கிக் கொண்டார். இடது கையால் சேனத்தை பிடித்த வண்ணம், சம்பக், ராஜபுதனத்தின் ஒரு மகா வீரனை உன்னிடம் ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதையாக அழைத்துப்போ என்று உத்தரவிட்டு சேனத்தை இழுக்க முயன்ற சமயத்தில், மகாராணா, ஒரு வார்த்தை என்று தடுத்தான் ரவிச்சந்த். என்ன ரவிச்சந்த் என்று அன்புடன் வினவினார் ராணா பிரதாப். இந்த பெண் தயங்கி வந்தது ரவிச்சந்தின் பதில். அவன் மனதிலோடிய எண்ணத்தை ராணா புரிந்து கொண்டார். இவளை பற்றி கவலைப்படாதே. இவள் பிசாசுக்கு சமானம். இவளை கண்டாலே பலருக்கு நடுக்கம். எனக்கே இவளிடம் ஓரளவு பயம் என்று சொல்லிவிட்டு ராணா புரவியை தட்டிவிட அது ஒரே பாய்ச்சலில் எதிரிலிருந்த அருவியை தாண்டி அடவைக்குள் மறைந்துவிட்டது. ராணாவால் தனித்து விடப்பட்ட சம்பக் அடுத்து ரவிச்சந்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. சட்டென்று பக்கத்திலிருந்து அடவிக்குள் சென்று இன்னொரு புரவியை இழுத்து வந்தாள். அதன் மீது அனாயாசமாக தாவி ஏறி கால்களை ஒரு புறமாகவே போட்டபடி உட்கார்ந்து கொண்டாள். புறப்படலாமா என்றும் விசாரித்தாள். ரவிச்சந்த் அவளை உற்று நோக்கினான். அவளுடைய அழகிய பெரும் கண்கள் அச்சமின்றி அவன் கண்களுடன் கலந்ததால் அவனை சற்று கூச்சப்பட்டு கண்களை தாழ்த்தி கொண்டான். அவன் புரவியில் ஏறிய பிறகு அவள் அவனை கவனிக்காமலும் ஏதும் பேச்சு கொடுக்காமலும் தனது புரவியை முன்னால் நடத்தி அவனை தொடர்ந்து வரும்படி செய்கையும் செய்தாள். ரவிச்சந்த் அந்த ஆணைக்கு உட்பட்டு அவளை தொடர்ந்தவன் சொர்க்கலோகத்தில் இருந்தான். சிறிது தூரம் அவள் புரவி சென்றதும் ஒரு காலை எடுத்து புரவியின் மறுபுறம் போட்டு தனது ஆடையையும் இழுத்து விட்டு கொண்ட அந்த பெண்ணின் ராஜ தோரணையையும் பின் அழகையும் கண்டு பிரமித்து போனான் ரவிச்சந்த். மங்கலான நிலவொளி மரங்களுக்கு இடையிடையே வீசிய போது அவள் பின்னால் குழலை முடிந்திருந்த அழகும் கழுத்தின் வெளுப்பும் அவள் செங்குத்தாக புரவி மீது உட்கார்ந்திருந்த திடமும் ஏதோ சிற்பம் ஒன்று புரவி மீது ஏறிச் செல்லும் பிரமையை அளித்தது. அவள் அடர்ந்த காட்டுப்பகுதியிலிருந்து மரம் ஏதும் இல்லாத மலைச்சரிவுக்கு வந்தபோது சந்திரன் அவள் மீது வீசிய வெளிச்சத்தில் அவள் அர்த்தராத்திரி மோகினி போல் தெரிந்தாள். கரடுமுரடான மலைப்பாதையில் அவள் இந்த மாதிரி பயணத்துக்கு புதிதல்ல என்பதை உணர்ந்து கொண்டான் ரவிச்சந்த். புரவியில் அவள் அமர்ந்து சென்றபோது அவள் உடல் அழகும் அசைவில் தெரிந்த லாவண்யமும் ரவிச்சந்தை உன்மத்தம் கொள்ளச் செய்தாலும்
அவன் தன் எண்ணங்களை வெளிக்கு காட்டினான் இல்லை. அவளை சிறிதளவும் அணுகாமல் 10 அடி தள்ளியே பயணம் செய்தான். பயணம் செய்த சமயத்தில் சம்பக்கும் அவனை எடை போட்டு கொண்டுதான் இருந்தாள். அவள் தன்னை எந்த விதத்திலும் அணுக முயலவில்லை என்பதையும் 10 அடி தள்ளியே பின்னால் வந்து கொண்டிருந்ததையும் அவன் புரவியின் குளம்பொலியிலிருந்து யூகித்து மிக கண்ணியமான ஒரு ராஜபுத்திரனுடன் தாம் பயணம் செய்வதை உணர்ந்தாள். அந்த சமயத்தில் அவளுக்கு ரவிச்சந்தை விட ராணா பிரதாப் மனிதர்களை எடை போடும் திறமையே வியப்பை அளித்தது. திடீரென்று ஒரு புது வாலிபனுடன் தன்னை ராணா விட்டு போகிறாரே என்று அவள் முதலில் எண்ணினாள். ஆனாலும் ராணா செய்ததில் தவறில்லை என்பதை முதல் 2 நாழிகையிலேயே புரிந்து கொண்டாள் சம்பக். நாழிகை 2 ஓடிவிட்ட பொழுது சந்திரனும் மறைந்து விட்டதால் மலைப்பகுதியில் இருள் மூண்டு விட்டது. அப்பொழுது சென்று கொண்டிருந்த மலைப்பகுதி காடாக இருந்ததால் மேலிருந்த விண்மீன்கள் அளித்த வெளிச்சத்தை தவிர வேறு வெளிச்சம் இல்லாததன் காரணமாகவும் இருவர் பயணமும் இன்பமாகவே இருந்தது. அந்த மங்கலான நட்சத்திர ஒளியில் சிறிது தூரம் பயணம் செய்ததும் காட்டுப்பகுதி மீண்டும் துவங்கவே ரவிச்சந்த் தனது புரவியை அவள் புரவிக்கு அருகில் கொண்டு வந்து, ராஜபுத்திரி, மீண்டும் அடவி வருகிறது, நான் சொல்லிக்கொண்டு பந்தம் கொளுத்தட்டுமா என்று கேட்டான். தேவையில்லை என்றாள் சம்பக். பயண மார்க்கம் என்றான் ரவிச்சந்த். இருட்டிலும் எனக்கு தெரியும், அவள் சர்வ சாதாரணமாக சொன்னாள். நான் இந்த காட்டுக்கு புதிது. பேசாமல் என்னை தொடர்ந்து வந்தால் எங்கும் விழமாட்டீர்கள். தவிர தவிர உங்களை உதயப்பூர் கொண்டு போய் சேர்ப்பது எனது கடமை, ராணாவின் கட்டளை. அதற்கு மேல் அவள் ஏதும் பேசாமல் புரவியை காட்டுக்குள் செலுத்தினாள். ரவிச்சந்த் பேசாமல் பின்தொடர்ந்தான். அடுத்து 1 நாழிகை எந்தவித நிகழ்ச்சியும் இல்லை. ஆனால் திடீரென்று ரவிச்சந்த் தனது புரவியை வேகமாக செலுத்தி அந்த பெண்ணின் புரவியின் கடிவாளத்தை பிடித்து நிறுத்தினான். ஏன், என்ன விசேஷம் என்று அவள் கேட்டாள். சற்று உற்று கேளுங்கள் என்றான் ரவிச்சந்த். அவள் உற்று கேட்டாள். இன்னும் ஒரு புரவியின் குளம்படி சத்தம் சற்று தூரத்தில் மெதுவாக கேட்டது. வர வர அதிகமாயிற்று. சட்டென்று அவள் புரவியை காட்டின் உட்புறம் செலுத்தி அடர்ந்த ஒரு பகுதியில் மறைந்து நின்றாள். ரவிச்சந்தையும் தன்னுடன் நிற்க சைகை செய்தாள். அருகருகே புரவிகள் உராய நின்ற சமயத்தில் அவள் காலொன்று அவன் காலில் படவே அவன் தனது புரவியை சிறிது அகற்றினான். அவள் எதையுமே கவனித்ததாக தெரியவில்லை. திடீரென கையை இருமுறை தட்டினாள். அதன் காரணம் ரவிச்சந்துக்கு விளங்கவில்லை. ஆனால் புரவியில் செங்குத்தாக உட்கார்ந்தபடி சிலை போல் இருந்தாள் சம்பக். அந்த இன்னொரு புரவியின் குளம்பொலி வர வர திடமாக கேட்டது. வரும் புரவி தங்களை நோக்கித்தான் வருகிறது என்பதை இருவருமே திட்டமாக தெரிந்து கொண்டார்கள். சட்டென்று தன் புரவியின் பக்கத்திலிருந்து தனது வாளை உருவிக்கொண்டாள் சம்பக். அவர்களை தொடர்ந்து வந்தவன் புரவியின் குளம்பொலி வேறொரு திசையில் சென்று மீண்டும் அவர்களிருந்த திக்கு நோக்கி வந்தது. மெல்ல அவன் ஒரு சுள்ளியையும் கொளுத்தியதால் தூரத்தில் அதன் ஒளியும் சுடர்விட்டது. அத்தியாயம் 6. பகவான் தாஸ். ஆராவளி மலைத்தொடரின் அடர்த்தியான அந்த காட்டுப்பகுதியில் இருள் பெரிதும் மண்டிவிட்ட இரவின் முதல் ஜாமத்தில் துணிந்து மாற்றான் ஒருவன் வர முடியும் என்பதை கனவிலும் நினையாத ராஜபுத்திர அழகியான சம்பக் தூரத்தே தெரிந்த சுள்ளியின் தீச்சுடரை நீண்ட நேரம் பார்த்து கொண்டே தனது புரவியில் ஆடாமல் அசையாமல் அமர்ந்திருந்தாள். அவள் புரவியுடன் தனது புரவி இடிக்க அதன் மீது உட்கார்ந்திருந்த ரவிச்சந்த், அது யாராக இருக்கும், நண்பனா விரோதியா என்று மெதுவாக விசாரித்தான். எனக்கு தெரியவில்லை, இறைந்து பேச வேண்டாம் என்று எச்சரித்தாள் சம்பக். பதில் சொல்லும் முன்பு ரவிச்சந்த் சற்று திரும்பி பக்கத்து புரவியில் உட்கார்ந்திருந்த யுவதியை நோக்கினான். உங்களை நான் கேட்கவில்லை என்று சொன்னான். ராஜபுத்திரி சம்பக்கின் முகத்தில் வியப்பு உதயமானாலும் வெளிச்சமின்மை காரணமாக அது ரவிச்சந்தின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் மெதுவாக பேசியது மட்டும் அவன் காதில் விழுந்தது. என்னை கேட்கவில்லையா என்று அவள் வினவினாள் ரகசியமாக. இல்லை, அவளை திரும்பி பாராமலே சொன்னான் ரவிச்சந்த். வேறு யாரை கேட்டீர்கள் என்றாள் அவள். இம்முறை அவள் குரலில் வியப்பு லேசாக ஒலித்தது. சந்தரை கேட்டேன். சந்திரா? அப்படி யாரும் இங்கில்லையே. ஏன் இல்லை, இதோ இருக்கிறானே என்று சொல்லி ரவிச்சந்த் தன் புரவியின் கழுத்திலே லேசாக தட்டினான். சம்பக்கின் இதழ்களின் இளநகை விரிந்தது. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் இந்த புரவியைத்தான் கேட்பீர்களா என்று கேட்டாள் சம்பக். அவள் குரலில் சிறிது நகைப்பின் சாயையும் படர்ந்து கிடந்தது. ஆம் என்றான் ரவிச்சந்த் உறுதியான குரலில்.
மனிதர்கள் யாரையும் கேட்க மாட்டீர்களா என்றாள் சம்பக் இகழ்ச்சியுடன். மாட்டேன். ஏன்? மனிதர்களிடம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. தவிர மனிதன் இங்கிருப்பதை அங்கு சொல்வான், அங்கிருப்பதை இங்கு சொல்வான். சந்தருக்கு அத்தகைய கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, ராஜபுத்திரி, அவன் யார் என்பது உங்களுக்கு தெரியாவிட்டால் அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் யார்? எதற்காக நம்மை தொடர்ந்து வருகிறான்? இந்த விஷயங்களை அறியாமல் நான் இங்கிருந்து ஒரு அடிக்கூட நகர முடியாது என்றும் சொன்னான். இப்படி சொன்ன பிறகு அவன் வினோத நடவடிக்கைகளில் இறங்கினான். முதலில் புரவியை விட்டு கீழே இறங்கி அதன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தனது தோள் பைகளை எடுத்துவிட்டு சேனத்தையும் கழற்றினான். பிறகு அதன் காதில் ஏதோ முணுமுணுக்க சந்தர் மிகவும் திருட்டுத்தனமாக தூரத்தில் இருந்த ஒளியை நோக்கி நடக்கலாயிற்று. நேராக செல்லாமல் அடிக்கடி அக்கம் பக்கத்தில் இருந்த மரங்களுக்கிடையில் மறைந்து மறைந்து நடந்து சிறிது நேரத்தில் அடியோடு மறைந்து விட்டது. அதன் காலின் குளம்படி ஓசையோ, அது மரக்கூட்டங்களிடையே நடந்ததால் கிளைகள் தாக்கிய அரவமோ எதுவுமே காதில் விழவில்லை ராஜபுத்திரிக்கும் ரவிச்சந்துக்கும். அந்த அற்புத புரவியை நினைத்து பெரிதும் வியந்தாள் ராஜபுத்திரி. உங்கள் புரவி மிக விசித்திரமானது என்றும் பேச்சு கொடுத்தாள் மார்வார் வாலிபனிடம் ரகசியமாக. ஆனால் அவன் ஏதும் பேசவில்லை. எதிரே தெரிந்த சுள்ளி ஒளி மீது கண் வைத்தபடி காத்திருந்தான். அடுத்த விசித்திரம் தொடர்ந்து இன்னொரு சுள்ளியும் கொளுத்தப்பட்டு முதல் சுள்ளியின் பக்கத்தில் நடப்பட்டது. அடுத்து மற்றொரு சுள்ளியும் சுடர்விட மொத்தம் 3 சுடர்கள் தூரத்தில் வரிசையாக தெரிந்தன. அதை கண்டதும் ராஜபுத்திரிக்கு ஏதும் புரியாவிட்டாலும் நடப்பதை ரவிச்சந்த் ஓரளவுக்கு ஊகித்து கொண்டான். ஆதலால், ராஜபுத்திரி, நானும் அந்த சுடர்கள் இடத்துக்கு போய் வருகிறேன். கவலைப்படாமல் இந்த இடத்திலேயே இருங்கள் என்று கூறிவிட்டு தனது பைகளையும் புரவியின் சேனத்தையும் தரையில் போட்டுவிட்டு வாளை மட்டும் உருவிய வண்ணம் காட்டின் மறைவிலிருந்து வெளியே நடந்தான். அவனை நிறுத்த ஏதோ சொல்ல வாயெடுத்த ராஜபுத்திரியின் சொற்கள் வெளிவரும் முன்பே ரவிச்சந்த் காட்டின் மறைவிலிருந்து செடிகள் மட்டுமிருந்த திறந்தவெளி பகுதியில் நடந்து விட்டான். சிறிது தூரம் சென்றதும் எதற்கோ ஆகாயத்தை நோக்கினான் இருமுறை. பிறகு பைத்தியம் போல் தானே தலையை ஆட்டிக்கொண்டு சுள்ளிச்சுடர்கள் இருந்த பகுதியை நோக்கி நடந்தான். அவன் அந்த இடத்துக்கு அருகாமையில் வந்ததும் சட்டென்று சுடர்களுக்கு பின் இருந்த காட்டுப்பகுதியில் மறைந்து சுள்ளிகள் சுடர்விட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவனுக்கு முன்னால் 3 பேர் உட்கார்ந்திருந்தார்கள். மூவரும் கையில் இருந்த மூட்டைகளை அவிழ்த்து உணவு உண்ண ஆரம்பித்ததும் அவர்கள் முன்பு பக்கவாட்டிலிருந்து சந்தர் தலையை நீட்டியது. அதன் தலையை கண்டதும் உணவில் கை வைத்த ஒருவன் சரேல் என்று எழுந்து இடையிலிருந்த குறுவாளை எடுத்தான். புரவி அவனிருந்த திசையை விட்டு வேறு ஒரு புறமாக தீச்சுடர்கள் நன்றாக தன் மீது படும்படி நிற்கவே, குதிரைக்கு சேனம் எதையும் காணோம் என்றான் குறுவாளை எடுத்தவன். ஏதாவது காட்டு குதிரையாக இருக்கும் என்றான் இன்னொருவன். நீண்ட நாளாக உணவை காணவில்லை போலிருக்கிறது. உடலைப்பார், மெல்லியதாக எலும்புகள் வயிற்றுக்கு மேல் தருகின்றன. வயிறு ஒட்டி கிடக்கிறது என்றான் இன்னொருவன். ஆனால் அம்மூவருக்கும் தலைவனான பெரிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்த ஒருவன் மட்டும் அதை பற்றி ஏதும் கூறாமல் அதை உற்று நோக்கி கொண்டிருந்தான். நீங்கள் நினைப்பது போல் இது காட்டு குதிரையுமல்ல, பசியால் இளைத்ததுமல்ல. இதை நான் ஏற்கனவே ஒருமுறை பார்த்திருக்கிறேன் என்றான். அத்துடன் சொன்னான், இதற்கு சொந்தக்காரன் இங்கு எங்கோ அருகில் இருக்கிறான். எந்த காரணத்தை கொண்டும் அதை தீண்டாதீர்கள் என்று சொன்னான் நீண்ட நேரம் அதை உற்று நோக்கிய பிறகு. அவன் சொற்களை கேட்ட மற்ற இருவரும் வியப்பின் எல்லையை எய்தினார்கள். சுபான், புரவியை பற்றி ஒரு புராணமே சொல்கிறாயே, இதை பார்த்திருப்பதாக சொல்லுகிறாயே, எங்கு பார்த்திருக்கிறாய் என்று வினவினான் இன்னொருவன். டெல்லியில் பார்த்திருக்கிறேன். இந்த புரவிக்கு காதலன் ஒருவன் இருக்கிறான் என்ற விளக்க முற்பட்ட சுபானை சந்தேக பார்வையாக மற்ற இருவரும் பார்த்தார்கள். சுபான் என்று ஒருவன் அழைத்தான் அன்புடன். என்ன? சுபான் கேள்வி எரிச்சலுடன் வந்தது. உனக்கு மூளைக்கோளாறு ஏதுமில்லையே என்று மீண்டும் வினவினான் முதலில் சுபானை பெயர் சொல்லி அழைத்தவன். மூளைக்கோளாறு எனக்கில்லை என்றான் சுபான். இந்த புரவி ஆனா பெண்ணா? இன்னொருவன் கேட்டான் சாதாரணமாக. ஆண். சுபான் என்பதில் திட்டமாக வந்தது. ஆணை ஆண் காதலிக்க முடியுமா என்று கேட்டான் மற்றொருவன். முடியும், நான் நேரில் பார்த்திருக்கிறேன். இதன் சொந்தக்காரன் இதன் கழுத்தை கட்டிக்கொண்டு இதன் கன்னத்தில் முத்தமிடுவான் என்ற சுபானை மற்ற இருவரும் மேற்கொண்டு கேள்விகள் ஏதும் கேட்கவில்லை. பரிதாபமாக பார்த்துவிட்டு உணவருந்த முற்பட்டார்கள். சுபான் தனது உணவு பொட்டலத்தை பிரிக்கவும் இல்லை. பிருத்திவிராஜன் அந்த வனத்தில் தனக்கு ஏற்பட்ட தண்டனையை நினைத்து கொண்டே இருந்தான். இது இங்கு வருமானால்
ரவிச்சந்த் இங்கு வெகு அருகில் இருக்கிறான் என்று சற்று இறைந்தே சொல்லிக் கொண்டான் தனக்குள். அவன் சொன்னது மற்ற இருவர் காதிலும் விழவே அவர்கள் கையில் எடுத்த கவளத்தை கீழே போட்டு, யாரை சொன்னாய்? ரவிச்சந்தா? மார்வார் தளபதியா? என்று ஒருவன் வினவினான். அவன்தான் என்றான் சுபான். அதை ஆமுதிப்பது போல் புரவியும் தலையை ஆட்டி ஒருமுறை கனைத்தது. பிறகு ஓடி மறைந்து விட்டது காட்டுக்குள். சீக்கிரம் உணவை முடித்துக் கொள்ளுங்கள், நாமும் துரிதமாக இங்கிருந்து சென்று விடுவதுதான் நல்லது என்று சுபானின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. இங்கு வரும் வணிகரை நாம் எப்படி சந்திப்பது என்று ஒருவன் கேட்டான். இதை இன்னொரு நாள் வைத்துக் கொள்வோம் என்றான் சுபான். இன்று வருவதே பிரம்ம பிரயத்தனமாகிவிட்டது சுபான். எங்கும் ராஜபுத்திரர் கண்காணிப்பிருக்கிறது. இன்னொரு முறை வந்தால் நாம் உயிருடன் திரும்ப முடியாது என்றான் ஒருவன் சற்று நடுங்கிய குரலில். அகமத் சுபான் அவர்கள் இருவரையும் வெறுப்புடன் நோக்கினான். உயிருக்கு அஞ்சுபவன் இத்தகைய வணிக வேலைக்கு வரக்கூடாது. தவிர இங்கு நான் இருக்கும் வரை உங்களை ராணாவின் வீரர்கள் யாரும் தொடமாட்டார்கள் என்று சொன்ன சுபானின் குரலிலும் வெறுப்பொலித்தது. அந்த சமயத்தில் ஏதோ ஒரு வண்டியின் சக்கரங்கள் உருளுவது அவர்கள் காதில் விழுந்தது. வந்துவிட்டார் நான் சொன்னவர் என்று உற்சாகத்துடன் எழுந்தான் சுபான். அவன் எழுந்து நிற்பதற்கும் ஒரு மூடு வண்டி கற்களில் எழுந்தும் தாழ்ந்தும் அன்றாடி வந்து அங்கு நிற்பதற்கும் சரியாக இருந்தது. அதிலிருந்து மிகவும் பருமனான ஒரு மனிதன் இறங்கினான். பருமனோடு அதிக உயரமும் இருந்ததால் பெரிய ராட்சசன் போல் காட்சியளித்த அந்த மனிதனிடம் கையை நீட்டி, வரவேண்டும் வரவேண்டும் என்று முகமன் கூறி அவரை வரவேற்ற சுபான், வீரர்களே, இவர்தான் நான் சொன்ன பெருவணிகர், உதிப்பூரைச் சேர்ந்தவர், ராணாவின் மதிப்புக்கு பாத்திரமானவர். பெயர் என்று சொல்லிக்கொண்டே போனவன் சட்டென்று பெயரை சொல்லாமல் நின்றான். ஏன் நிறுத்திவிட்டாய் சுபான்? பெயரைச் சொல் என்று ஊக்கினான் அந்த மனிதன். பெயரை சுபான் உச்சரித்ததும் பெரும் பிரமை கொண்டான். வாளை உருவிக்கொண்டு மறைவில் நின்றிருந்த ரவிச்சந்த். சுபான் உச்சரித்த பெயர் பகவான்தாஸ். அத்தியாயம் 5, 6 முடிவடைந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.